நமக முருகாசரணம். வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அவர்களின் தத்துவங்கள் ஆன்மீகத்தின் உச்சமாக கருதப்பட்டாலும் அவை நவீன குவாண்டம் மருத்துவம் தத்துவங்களுடன் வியக்கத்தக்க வகையில் ஒத்துப்போகின்றன. அதாவது குவாண்டம் மெடிசனுடன் ஒத்துப்போகின்றன. குறிப்பாக உடல் அழியாமல் ஒளி உடம்பாக மாறுவது, மரணமில்லா பெருவாழ்வு என்ற அவரது கோட்பாடு ஆற்றல் மற்றும் பருப்பொருள் குறித்து குவாண்டம் அறிவியலோடு நெருங்கிய தொடர்புடையது. இவற்றின் முக்கிய ஒற்றுமைகள் பற்றி இப்பதிவில் சிந்திக்கலாம். பருப்பொருள் ஆற்றலாக மாறுதல், மேட்டர் டு எனர்ஜி. வள்ளலார் தத்துவம்: மனித உடல் என்பது வெறும் சதை பிண்டம் அல்ல. முறையான அருட்பெருஞ்சோதி வழிபாட்டாலும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டாலும் இந்த ஸ்தூல உடலை, பிசிக்கல் பாடியை ஒளி உடம்பாக, லைட் பாடியாக மாற்ற முடியும் என்று வள்ளலார் நிரூபித்தார். குவாண்டம் தத்துவம்: ஐன்ஸ்டீன் சூத்திரத்தின்படி பருப்பொருளும் மாஸ் ஆற்றலும் எனர்ஜியும் ஒன்றே. குவாண்டம் இயற்பியல் அணுக்களுக்குள் இருக்கும் துகள்கள் உண்மையில் அறிவுறும் ஆற்றல் இலைகளே என்கிறது. ஒற்றுமை: மனித உடலின் அணு அதிர்வுகளை உயர்த்துவதன் மூலம் அதை ஒரு தூய ஆற்றல் வடிவமாக மாற்ற முடியும் என்ற வள்ளலாரின் கருத்து குவாண்டம் இயற்பியலின் அடிப்படை விதியோடு ஒத்துப்போகிறது. அருட்பெரும் ஜோதி மற்றும் பூஜ்ய புள்ளி ஆற்றல், 0 பாயிண்ட் எனர்ஜி. வள்ளலார் தத்துவம்: பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் எல்லையற்ற பேர் ஒளியே அவர். அருட்பெரும் ஜோதி என்றார். இதுவே அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமான ஆற்றல். குவாண்டம் தத்துவம்: குவாண்டம் புலத்தில் 0 பாயிண்ட் ஃபீல்ட் அல்லது குவாண்டம் வேக்யூம் என்ற கருத்து உள்ளது. இது வெற்றிடமாக தோன்றினாலும் பிரபஞ்சத்தின் அனைத்து துகள்களையும் ஆற்றலையும் தன்னுள் கொண்ட ஒரு முடிவற்ற புலம். ஒற்றுமை: வள்ளலார் கண்ட ஜோதி என்பது குவாண்டம் அறிவியலில் சொல்லப்படும் அந்த பேரண்ட ஆற்றல் புலத்தின் யூனிவர்சல் ஃபீல்ட், ஆன்மீக வடிவமே ஆகும். ஆன்மநேய ஒருமைப்பாடு மற்றும் குவாண்டம் பிணைப்பு, குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். வள்ளலார் தத்துவம்: எல்லா உயிர்களும் ஒன்றே என்ற ஒருமைப்பாட்டை வள்ளலார் வலியுறுத்தினார். ஒரு உயிருக்கு ஏற்படும் வலி மற்றொரு உயிரை பாதிக்க வேண்டும், ஜீவகாருண்யம் என்றார். குவாண்டம் தத்துவம் என்பது பிரபஞ்சத்தில் 2 துகள்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவை ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளன என்கிறது. ஒன்றில் ஏற்படும் மாற்றம் மற்றொன்றில் உடனடியாக பிரதிபலிக்கும். இதன் ஒற்றுமை பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் நுட்பமான ஆற்றல் மட்டத்தில் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன என்பதை வள்ளலாரின் ஆன்மநேய ஒருமைப்பாடு அறிவியல் ரீதியாக விளக்குகிறது. மரணமில்லா பெருவாழ்வு மற்றும் குவாண்டம் மீளுருவாக்கம், குவாண்டம் ரீஜெனரேஷன். வள்ளலார் தத்துவம்: செல்கள் அழியாமல் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்வதே மரணமில்லா பெருவாழ்வு. இதற்கு அருள் என்ற உயரிய ஆற்றல் உடலுக்குள் பாய வேண்டும் என்றார். குவாண்டம் மருத்துவம்: செல்லுக்குள் இருக்கும் DNA மற்றும் அணுக்களின் அதிர்வெண்ணை சீர் அமைப்பதன் மூலம் உடலின் முதுமையை தடுத்து செல்களை மீண்டும் இளமையாக்க முடியும், செல்லுலார் ரீஜெனரேஷன் என குவாண்டம் உயிர்ப்பியல் கூறுகிறது. ஒற்றுமை: வெளிப்புற மருந்துகளுக்கு பதிலாக உடலின் உள்நிலை ஆற்றலை, இன்டர்னல் வைப்ரேஷனை மாற்றுவதன் மூலம் நோயற்ற வாழ்வை பெறலாம் என்ற குவாண்டம் மருத்துவத்தின் நோக்கமே வள்ளலாரின் கொள்கையும் ஆகும். வள்ளலார் தத்துவங்கள் வெறும் நம்பிக்கைகள் அல்ல, அவை மனித உடலை ஒரு குவாண்டம் இயந்திரமாக மாற்றும் மிக சிறந்த அறிவியல் நுட்பங்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.